ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் ராஷ்மி. வெல்கம் பேக் டு அவர் சேனல் லிவிங் அண்ட் லவ்விங். எல்லாரும் ஹெல்த்தியாகவும் ஹாப்பியாகவும் இருக்கீங்கன்னு நம்புறேன். ஸோ இந்த வீடியோ வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் லாஸ்ட் வீக் இன்ஸ்டாகிராமில் ஸ்டோரி போட்டிருந்தேன். இட்ஸ் பீன் அ வைல் லெட்ஸ் டாக்ன்ட்டு கைண்ட் ஆஃப் அன் இன்டராக்டிவ் செஷன். ஸோ அதில் வந்து நிறைய பேர் கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தீங்க. சில கொஸ்டின்ஸ்க்குலாம் என்னால் அங்கே டைப் பண்ணி ஆன்சர் பண்ண முடிஞ்சுது. சிலதெல்லாம் வந்து ரொம்ப லென்த்தாக போகிற மாதிரி இருந்துச்சு டைப் பண்ணால். ஸோ அந்த மாதிரி ஆன்சர் பண்ண முடியாத சில கொஸ்டின்ஸ்க்கு இந்த வீடியோவில் வந்து ஆன்சர் பண்ணுறேன். ஸோ அதில் ரிப்பீட்டடாக நிறைய கொஸ்டின்ஸ் வந்தது என்னென்னா, டாக் அபவுட் யுவர் செல்ஃப் அப்படின்ட்டு, அதாவது மை செல்ஃப் என்னை பற்றி சொல்லியிருக்கீங்க. அண்ட் என்னோட ப்ராடக்ட்ஸ் பற்றி டீட்டெயிலாக ஒரு வீடியோ போட சொல்லியிருக்கீங்க. ஸோ அதெல்லாம் இந்த வீடியோவில் பேசலாம். ஓகே, ஃபஸ்ட்டு என்னை பற்றி சொல்கிறேன். ரொம்ப பெருசாலாம் இல்லை, என்னை பற்றி சொல்கிறதுக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிச்சுக்கிறேன். ஓகே, நான் வந்து பிறந்து வளர்ந்ததெல்லாம் விழுப்புரம். எங்கள் அப்பா அம்மாவோட சொந்த ஊர்லாம் மதுரை. அப்பா வந்து பிஸ்னஸ்க்காக விழுப்புரம் வந்து செட்டில் ஆனவர். ஸோ நான் பிறந்தது வந்து பார்த்திங்கன்னா 1989 ஜூன் 24 அன்னைக்கு. அண்ட் என்னோடய ஸ்கூலிங்ஸ் எல்லாமே நான் விழுப்புரமில் தான் ஃபினிஷ் பண்ணேன். எல்கேஜி டு 12th கிரேட் வரைக்கும் ஒரே ஸ்கூலில் தான், சேக்ரட் ஹார்ட் கான்வென்ட் ஆங்கிலோ இந்தியன் ஹையர் செகண்டரி ஸ்கூல். எனக்கு தெரிஞ்சு விழுப்புரமில் இருந்த ஒரே ஒரு நல்ல விஷயம் அப்படின்னா ஒரு குட் ஸ்கூல் இருந்துச்சு. மற்றபடி விழுப்புரம் வந்து இட்ஸ் வெரி ஸ்மால் டவுன். இப்போ வரைக்கும் வந்து ரொம்ப பெருசாக டெவலப்லாம் ஆகாத ஒரு ஊர் தான். அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, எங்கள் அம்மாவும் அதே ஸ்கூலில் தான் படித்தாங்க. ஸோ நான் வந்து ஸ்கூலில் சேர்றதுக்கு போகிறப்ப எங்கள் அம்மாவுக்கு எடுத்த டீச்சர்ஸ்லாம் எனக்கும் டீச்சர்ஸாக இருந்தாங்க. என்னென்னா, அம்மாவுக்கு வந்து கொஞ்சம் ஏர்லியாகவே மேரேஜ் ஆகிடுச்சு. ஸோ அவங்க வந்து ரொம்ப சின்ன வயசுலேயே கல்யாணம் ஆனதுனால அண்ட் இந்த வெரி நெக்ஸ்ட் இயர் நான் பிறந்துட்டேன். அவங்களுக்கு எடுத்த டீச்சர்ஸ் எனக்கும் கிளாஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் தான் இருந்துச்சு. ஸோ என்னோடய ஸ்கூல் டேஸ்லாம் எப்படி இருந்துச்சுன்னா, கிரவுண்டுக்கு ஒரு பிடி பீரியடுக்கு போகிறப்பையும் சரி, இல்லை கிளாஸில் இருக்கிறப்ப சரி, இல்லை ஸ்கூலில் வந்து நிறைய ஃபங்க்ஷன்ஸ்லாம் நடக்கும்ல, அந்த டைமில் நான் பார்ட்டிசிபேட் பண்ணுறப்பையும் சரி, நிறைய டீச்சர்ஸ் வந்து சொல்கிறத கேட்டிருக்கேன். உங்கள் அம்மா வந்து நல்ல அத்லெட்டாக இருந்தாங்க, உங்கள் அம்மா நல்லா டான்ஸ் பண்ணுவாங்க, நல்லா ட்ராமாலலாம் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க, நல்லா பேசுவாங்க, நல்லா படிப்பாங்க, அதே மாதிரியே நீயும் எல்லாத்துலேயும் பார்ட்டிசிபேட் பண்ணுற, இந்த மாதிரிலாம் சொல்லி நான் கேட்டிருக்கேன். ஏன்னா எங்கள் ஸ்கூலில் வந்து பேரண்ட்ஸ் டே அப்படின்ட்டு இருக்கும் இயர்லி. அதாவது இப்போலாம் வந்து ஆனுவல் டே அப்படின்னு சொல்கிறாங்களே, பட் எங்கள் ஸ்கூலில் வந்து ஆனுவல் டேன்னு சொல்ல மாட்டாங்க, பேரண்ட்ஸ் டே அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு தெரிஞ்சு எல்கேஜிலேருந்து ஒரு 10th கிரேட் வரைக்கும் எல்லா இயர்ஸும் வந்து நான் இந்த பேரண்ட்ஸ் டேயில் பார்ட்டிசிபேட் பண்ணுவேன். எதர் ட்ராமாவில் இருப்பேன், இல்லை டான்ஸில் இருப்பேன், அந்த மாதிரி. ஸோ எங்கள் அம்மாவும் அந்த மாதிரிலாம் இருந்திருக்காங்க. அவங்க 10th அந்த ஸ்கூலில் படித்த வரைக்குமே எல்லா இயர்ஸும் வந்து இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே ரொம்ப ஆக்டிவாக பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. லைக் ஸ்போர்ட்ஸ், பேரண்ட்ஸ் டே. ஸோ எங்கள் அம்மாவும் அதே ஸ்கூலில் படிச்சுட்டு அதுக்கப்புறம் நானும் அதே ஸ்கூலில் படிக்கிறப்ப த எக்ஸ்பீரியன்ஸ் வாஸ் டிஃப்ரெண்ட். ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு. இப்படியே என்னோட ஸ்கூல் டேஸ்லாம் போச்சு. பட் ஸ்கூல் டேஸில் வந்து பார்த்திங்கன்னா, எங்கள் ஊரில் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரொம்ப சின்ன டவுன். அதில் வந்து எக்ஸ்ட்ரா கிளாஸஸ், எக்ஸ்ட்ராவாக ஏதாவது கற்றுக்கிறது அந்த மாதிரிலாம் எதுவுமே பெருசாக இல்லை. ஸோ ஸ்கூல் விட்டால் வீடு. 10th அண்ட் 12th மட்டும் இந்த டியூஷன்ஸ் வந்து போர்டு எக்ஸாம்ஸ்ன்றதுனால எக்ஸ்ட்ரா டியூஷன்ஸ் அந்த மாதிரி இருந்துச்சு. அதை தவிர புதுசாக எதுவும் கற்றுக்கிட்டதெல்லாம் இல்லை. லைக் இப்போது வந்து பசங்க எல்லாத்துலேயும் வந்து கற்றுக்கிறதுக்கு எக்ஸ்ட்ரா கிளாஸஸ், எக்ஸ்ட்ரா கரிக்குலர் கிளாஸஸ்லாம் போகிற மாதிரி அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி எனக்குன்ட்டு இல்லை. அந்த ஊரில் இருந்த நிறைய குழந்தைங்களுக்கும் அதே தான். அந்த மாதிரி பெருசாக எதுவுமே இல்லை. எங்கள் அம்மாவுக்கு வந்து எனக்கு ஸ்விம்மிங்லாம் கற்றுக் கொடுக்கணுன்ட்டு ரொம்ப ஆசை. பட் அந்த டைமில் நாங்கள் சின்ன வயசில் ஸ்கூல்லாம் படிக்கிற ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா, விழுப்புரமில் ஒரு இடத்துல கூட ஒரு ஸ்விம்மிங் பூல்லாம் இல்லை. ஸோ போய் ஒரு கற்றுக்கிறதுக்கு ஒரு கோச் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. ஸோ பக்கத்துலேயே வந்து பாண்டிச்சேரி இருக்குது. பாண்டிச்சேரி வந்து பார்த்திங்கன்னா, இப்போ ஒசூர் டு பெங்களூர் ட்ராவல் பண்ணுற டிஸ்டன்ஸ் தான். ஒரு 37 கிலோமீட்டர்ஸ், 37 to 40 கிலோமீட்டர்ஸ் அது மாதிரி தான் விழுப்புரம் டு பாண்டிச்சேரி. பட் எதுக்கு எடுத்தாலும் பாண்டிச்சேரி போய் கற்றுக்கணும். ஸோ இப்போ வந்து நம்ம ஒசூர் டு பெங்களூர்லாம் ஈஸியாக போகிறோம் இன்ஸ்பைட் ஆஃப் டிராஃபிக் ஏதாவது ஒன்று நமக்கு வேணும்னா. பட் கொஞ்சம் இயர்ஸ் பேக்லாம் வந்து அது இம்பாசிபிளாக இருந்துச்சு. லைக் அப்பா வந்து பிஸியாக இருப்பார் அவங்க பிஸ்னஸில், அப்புறம் அம்மா தனியாக கூட்டிகிட்டு போகணும். இதெல்லாம் வந்து கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக இம்பாசிபிளாக இருந்த காலம் அது. ஸோ பெருசாக எதுவுமே கற்றுக்கல. அண்டு ஸ்கூல் நான் நினைக்கிறேன் 10th ஃபினிஷ் பண்ணிவிட்டு அப்போ வந்து டிரைவிங் கிளாஸ்க்கு போயிட்டு கார் டிரைவிங் வந்து கற்றுக்கிட்டேன். டூ வீலர்லாம் வந்து நான் ஒரு 7th 6th ஃபினிஷ் பண்ணி 7th 8th அந்த ஸ்டேஜில் வந்து சும்மா அப்பா ஓட்டுறதை பார்த்தே நான் வந்து டூ வீலர் கற்றுக்கிட்டேன். 10th ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் அந்த ஹாலிடேஸில் வந்து டிரைவிங் கிளாஸ், ப்ராப்பர் டிரைவிங் கிளாஸ்ன்னு அனுப்புனாங்க. ஸோ டிரைவிங் ஒன்று கற்றுக்கிட்டேன் என்னோடய ஸ்கூல் ஃபினிஷ் பண்ணுறதுக்குள்ளே. அப்போ அந்த டிரைவிங் கிளாஸ்லலாம் அம்பாசிடர் கார் தான் ஃபஸ்ட்டு கற்றுக் கொடுப்பாங்க. ஸோ அந்த ஸ்டேஜ்லேயே வந்து நான் டிரைவிங் வந்து கற்றுக்கிட்டேன். எனக்கு வந்து இப்போது வரைக்கும் லைஃபுக்கு தேவையான 2 விஷயம் என்னென்னா, ஒன்று டிரைவிங். அது எதுக்குன்னா, நம்ம யாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்க தேவையில்ல. நம்ம எங்கேயாவது போகணும், செய்யணும் அப்படின்னா கூட நம்ம பாட்டுக்கு கார் எடுத்துகிட்டு போகலாம். அதுக்கு வந்து நமக்கு டிரைவிங் தெரிஞ்சிருக்கணும்.
நெக்ஸ்ட் வந்து ஸ்விம்மிங். அது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்கில். பட் வந்து எனக்கு அது நான் கத்துக்கவே இல்ல. ஏன்னா, அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எங்க ஊர்ல இல்ல. ஆனா, இப்போ வந்து இருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி. இப்போ ஒசூர்லயே வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய ஸ்விம்மிங் கிளாஸஸ்லாம் இருக்கு. ஈவன் ஃபார் விமென், நாட் ஒன்லி ஃபார் சில்ட்ரன். பட் அது என்னவோ தெரியல. அந்த சின்ன வயசுல கத்துக்காதது, இப்போ வந்து எனக்கு அந்த ஒரு பயம். அந்த தண்ணீனாலே ஒரு பயம். ஸோ, அந்த அளவுக்கு ஃப்ரீயா போய் கத்துக்கிற அளவுக்கு எனக்கு தைரியம்லாம் இல்ல. அதனால இப்போ வரைக்கும் ஸ்விம்மிங் எனக்கு தெரியாது. அதனாலேயே வந்து ஏதாவது இந்த போட்ல, சீலலாம் போறப்ப கொஞ்சம் பயப்படுவேன். ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா, நம்ம ஸ்விம்மிங் பண்ணி கூட நம்பளே காப்பாத்திக்க முடியாதுன்ட்டு. ஸோ அது வந்து என்னோட குழந்தைங்களுக்கு இருக்கக்கூடாது அப்படின்ட்டு, நான் ரொம்ப சின்ன வயசுலேருந்தே டானிஷா யூக்கு அவங்க ஒரு 5 இயர்ஸ் இருக்கிறப்பத்துலேருந்தே நான் வந்து ஸ்விம்மிங் கிளாஸ் ஒரு ஒரு வருஷமும் போட்டுட்டே இருந்தேன். பட் என்னன்னு சொல்றது, அவங்களுக்கு வந்து அந்த சின்ன வயசுலயே கொஞ்சம் அந்த பயம் இருந்திருக்கு போல இருக்கு. அதனால ஒரு ஒரு வருஷமும் நான் ஸ்விம்மிங் கிளாஸ் போடுவேன். அது வந்து ஒரு 15 டேஸ் கிளாஸ் அப்படி இருக்கும். ஆ ஒரு 4, 5 நாள் போவாங்க. பயங்கரமா கத்துவாங்க. நான் இதுக்கு மேல போகவே மாட்டேன் அப்டின்ட்டு அழுது, அழுது, அழுது இப்ப லாஸ்ட்டா நான் நெனைக்கிறேன் போன வருஷம் சம்மர் ஹாலிடேஸ்ல வந்து அ ப்ராப்பரா ஸ்விம்மிங் கிளாஸ்க்கு போயிட்டு ஒரு 15 டேஸ் கோர்ஸ்னா அத கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. அ ஓரளவுக்கு லைக் தே ஆர் நாட் ப்ரொஃபஷனல் ஸ்விம்மர்ஸ் அந்த அளவுக்குலாம் கத்துக்கல. இன்னும் பேக் ஸ்ட்ரோக்கே கத்துக்கல. சும்மா வந்து இந்த ஃப்ரண்ட்ல போறது, அதெல்லாம் மட்டும் ரொம்ப பேசிக்கான ஸ்விம்மிங் கத்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமும் ஒரு ஒரு வருஷமும் வந்து இந்த சம்மர் ஹாலிடேஸ்ல போடலான்ற ஐடியா இருந்துச்சு. ஓகே, இப்பதான் வந்து அவங்க கத்துக்கிறாங்க. அந்த பயம் போயி இப்பதான் வந்து ஓரளவுக்கு கத்துட்ருக்காங்க. ஸோ அடுத்தடுத்த வருஷம் இந்த மாரி கிளாஸ்ல போட்டு அவங்கள கத்துக்க வச்சுக்கணும். எப்படியாவது வந்து ஸ்விம்மிங் வந்து நல்லா அவங்க ஸ்விம் பண்ற மாதிரி கிளாஸ் சொல்லிக் குடுத்துடணும் அப்படின்ட்டுலாம் யோசிச்சேன். அதுக்குள்ள வந்து இந்த அத்லெட்டிக்ஸ்லாம் வந்துருச்சா, ஆம் ஸோ அது வந்து அப்படியே பிரேக் ஆயிடுச்சு. சரி, ஓரளவுக்கு பேசிக் ஸ்விம்மிங் தான் அவங்களுக்கு தெரியும். ஸோ இப்படி தான் என்னோட ஸ்கூல் டேஸ்லாம் முடிஞ்சுது. அண்ட் தென் 12th முடிச்சதுக்கப்புறம் காலேஜ் சேரணும் அப்படின்றப்ப, எங்க ஊர்ல வந்து விழுப்புரம்ல வந்து ரொம்ப நல்ல காலேஜ்லாம் இல்ல. ஸோ எய்தர் வந்து சென்னைக்கு போணும், இல்ல பாண்டிக்கு போணும் அந்த மாதிரி. ஸோ அப்ப வந்து எங்க போய் வெளிய படிக்கலாம் அப்படின்ட்டு ஷார்ட் லிஸ்ட் பண்றப்ப சென்னை, பாண்டிச்சேரி, மதுரை அப்படின்ட்டு இருந்துச்சு. ஸோ பாண்டிச்சேரினா அப் அண்ட் டவுனே பண்ணலாம். பட் அப் அண்ட் டவுன் பண்றப்ப ரொம்ப டயர்ட்னஸ் ஆகும். அண்ட் சென்னை, மதுரை நெக்ஸ்ட் இந்த 2 ஆப்ஷன் இருக்கப்ப, மதுரை சூஸ் பண்ணது என்னன்னா, மதுரையில வந்து அ அ ரிலேட்டிவ்ஸ் ஜாஸ்தி இருக்காங்க. அதாவது எங்க அம்மா கூட பொறந்தவங்க, அப்புறம் அப்பா கூட பொறந்தவங்க. ஸோ ஏதாவது ஒரு ஆத்திரம், அவசரம்னா கூட இந்த மாரி நம்ப ஆளுங்க இருக்கிற இடத்துல வந்து படிச்சா கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அப்டின்ட்டு மதுரை ஆப்ட் பண்ணிட்டு, மதுரையில லேடி டாக் காலேஜ் அப்படின்ற காலேஜ்ல தான் நான் வந்து என்னோட யூஜி ஃபினிஷ் பண்ணேன். ஸோ நான் வந்து என்ன படிச்சிருக்கேன்னா, பிபிஏ படிச்சிருக்கேன். ஆக்சுவலி வந்து இந்த இன்ஸ்டாகிராம்ல ஒருத்தவங்க வந்து கேட்டாங்க, "நீங்க வந்து என்ன படிச்சிருக்கீங்க? வாட்ஸ் யூர் குவாலிஃபிகேஷன்?" அப்டின்ட்டு கேட்டாங்க. நான் வந்து பிபிஏ அண்ட் ஏதோ ஒரு ஞாபகத்தில பிஜிடி ஹெச்ஆர்ன்னு போட்டேன். பட் ஆக்சுவலி படிச்சேன். பிஜிடி ஹெச்ஆர் வந்து ஹால்ஃப் த வேன்னு சொல்லலாம். இல்ல ஹால்ஃப் த வே இல்ல. அதுக்கும் மேல லாஸ்ட் செமஸ்டர் மட்டும் பெண்டிங் இருந்துச்சு. அதுக்குள்ள வந்து கல்யாணம்லாம் ஃபிக்ஸ் ஆயி, அத கம்ப்ளீட் பண்ண முடியல. பிபிஏ ஃபினிஷ் பண்ணிட்டு, இந்த பிஜிடி ஹெச்ஆர் வந்து 1 இயர் டிப்ளமோ கோர்ஸ். அது வந்து லாஸ்ட் செமஸ்டர் மட்டும் மிஸ் பண்ணிட்டேன். ஸோ நான் வந்து நான் அத முடிச்சுட்டேன் அப்படின்ற ஒரு ஞாபகத்திலேயே Instagramல வந்து யாரோ கேட்டதுக்கு, நான் இந்த மாரி வாட்ஸ் யுவர் குவாலிஃபிகேஷன் கேட்டதுக்கு பிபிஏ அண்ட் பிஜிடி ஹெச்ஆர். அதுக்கப்புறம் தான் நானே வந்து என்னோட ஸ்டோரிய வந்து பார்க்குறப்ப நான் ரியலைஸ் பண்ணேன். ஐயய்யோ! நான் முடிக்கலையே! ஆனா அத போட்டிருக்கேன்ட்டு அந்த மைண்ட் செட்லயே இருந்திருக்கேன் போல இருக்கு. அண்ட் 21 இயர்ஸ்ல இருக்கிறப்ப மேரேஜ் ஃபிக்ஸ் ஆயி மேரேஜ் ஆயிடுச்சு. அண்ட் மேரேஜ் ஆயி நெக்ஸ்ட் இயரே தனிஷா. அண்ட் தென் பை த ஏஜ் ஆஃப் 24 ஷையு. ஸோ இப்படியே வந்து என்னோட மேரேஜ் ஜேர்னி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் மை செல்ஃப். அண்ட் அடுத்த கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்னோட ப்ராடக்ட்ஸ் பத்தி நல்லா டீட்டெயிலா வந்து பேச சொல்லியிருக்கீங்க. ஸோ அத பத்தி பார்க்கலாம். ஓகே. ஸோ என்னோட ப்ராடக்ட்ஸ், என்னோட பிஸ்னஸ் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரூ எசென்ட் அரோமாஸ் ஸ்கின் அண்ட் ஹேர் கேர் ப்ராடக்ட்ஸ். இது வந்து காஸ்மெட்டிக்ஸ் கிடையாது. ஸ்கின் அண்ட் ஹேர் கேர். லைக் நம்ம ஸ்கின்னை வந்து கேர் பண்ணிக்கிறதுக்கு காஸ்மெட்டிக்ஸ் இஸ் டிஃப்ரெண்ட், ஸ்கின் கேர் அண்ட் ஹேர் கேர் இஸ் டிஃப்ரெண்ட். காஸ்மெட்டிக்ஸ்னால் நம்ம வந்து மேக் ஓவர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸு. இது வந்து நம்ம ஸ்கின்னை கேர் பண்ணுறதுக்கான ப்ராடக்ட்ஸ் தான் நான் வந்து மேனுஃபேக்சர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது வந்து எப்போன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோவிட் டைமில் வந்து என்ன பண்ணுறதுனே தெரியாமல் இருந்த ஒரு காலகட்டத்தில் நான் இந்த கோர்ஸ் வந்து ஃபினிஷ் பண்ணேன். ஆக்சுவலி நான் வந்து பெங்களூரில் இன்னொருத்தவங்க கிட்ட அந்த
கோவிட்லாம் ஸ்டார்ட் ஆகுறதுக்கு ஒரு 2 இயர்ஸ் முன்னாடியிலேருந்தே ஒருத்தவங்ககிட்ட நான் வந்து இந்த மாதிரி ஹோம்மேட் சோப்ஸ்லாம் நான் பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ ரெகுலராக டானிஷ் ஐயோ இல்லை எங்களுக்கு எல்லாருக்குமே வந்து வீட்டில் எங்கள் எல்லாருக்குமே வந்து அங்கேருந்து தான் நான் வந்து சோப்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் தான் கோவிட் வந்துச்சு. எல்லாம் லாக்டவுனு. என்ன பண்ணுறதுன்னே தெரியல. பசங்களுக்கு ஆன்லைன் கிளாஸஸ் மேக்ஸிமம் 2 ஹார்ஸ் இல்ல 3 ஹார்ஸ் இருந்துச்சு. அவ்வளோதான். ஒரு மாதிரி ரொம்ப டம்ப்டா என்ன பண்ணுறதுன்னு தெரியாம, இன்ஃபேக்ட் வந்து நான் சோப்லாம் ஆர்டர் பண்ணுற டைம்ல கூட அந்த கோவிட் டைம்ல எனக்கு சோப் அங்கேருந்து அவங்க சென்ட் பண்ண முடியாத ஒரு நிலைமை. இப்படிலாம் இருந்தப்ப தான் எனக்கு வந்து ஸ்ட்ரைக் ஆச்சு. சரி ஏன் நம்மளே வந்து சோப்லாம் செய்யக்கூடாது? அப்படின்ட்டு ஒரு தோணுச்சு. அந்த மாரி வந்து யோசிச்சு, நான் YouTubeலாம் பார்த்து செய்ய ஆரம்பிச்சேன். பட் அந்த சோப்லாம் வந்து ரொம்ப ஃப்ளாப் ஆயிடுச்சு. டு பி ஹானஸ்ட் யூடியூப் பார்த்து செஞ்சதெல்லாம். அப்பதான் நான் வந்து டிசைட் பண்ணேன். ஓகே இதெல்லாம் செட் ஆகாது. நம்ம வந்து ப்ராப்பரா இதுக்குன்ட்டு ஒரு கோர்ஸ் படிக்கணும். அத படிச்சு முடிச்சு தான் நம்ம வந்து கரெக்ட்டா இத வந்து செய்யணும் அப்டின்ட்டு நான் சர்ச் பண்ண ஆரம்பிக்கிறப்ப, Googleல தான் கம்ப்ளீட்டா Googleல தான் சர்ச் பண்ணேன். சர்ச் பண்றப்ப டெல்லில கிராஃப்ட்ரி அகாடமி அப்டின்ற ஒரு கோர்ஸ் சென்டர் இருந்துச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா, ஆன்லைனும் இருக்கு, ஆஃப்லைனும் இருக்கு. பட் ஆஃப்லைன் வந்து சான்ஸே இல்ல. அதுவும் கோவிட் டைம்ல. ஸோ ஆன்லைன் கோர்ஸ் தான் நான் அட்டெண்ட் பண்ணேன். இந்த கோர்ஸோட டியூரேஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இத்தன நாள், அத்தன நாள் அப்படிலாம் இல்ல. அவங்க வந்து ரெக்கார்டட் கிளாஸஸ் வந்து நமக்கு அனுப்பிச்சுடுவாங்க. ஸோ அந்த ரெக்கார்டட் கிளாஸஸ் வந்து நம்ம பார்த்து பிராக்டிகலா அவங்களுக்கு முன்னாடி வீடியோ கால்ல வந்து அவங்க முன்னாடி நம்ம இந்த ரெக்கார்டட் கிளாஸ்லாம் நல்லா படிச்சுட்டு அண்ட் ப்ராக்டிக்கல் எக்ஸாம்ன்னு ஒண்ணு இருக்கும். லைக் அவங்க வந்து வீடியோ கால்ல நம்மள பார்ப்பாங்க. நம்ம கரெக்ட்டா செய்றோமா? அந்த சோப்பு வந்து நம்ம மேக்கிங் மெத்தடு, சோப் மட்டும் இல்ல. நான் வந்து படிச்சது வந்து பார்த்தீங்கன்னா, சோப், கிரீம்ஸ், அப்புறம் பாடி பட்டர்ஸ், லோஷன்ஸ், சீரம்ஸ், ஹேர் சீரம்ஸ், ஃபேஸ் சீரம்ஸ் இது எல்லாமே நான் வந்து என்னோட கோர்ஸ்ல இன்க்ளூட் ஆயிருந்துச்சு. ஸோ இதெல்லாம் வந்து நம்ப வீடியோ கால்ல அவங்க முன்னாடி நம்ம செஞ்சு காட்டணும். செஞ்சு காட்டிட்டு நம்ம ப்ராடக்ட்ஸையும் வந்து அங்க சென்ட் பண்ணணும். அவங்க அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அப்ரூவ் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் தான் வந்து சர்டிஃபிகேட் நமக்கு குடுப்பாங்க. நமக்கு கோர்ஸ் கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட். ஸோ இந்த ப்ராசஸ்லாம் முடிச்சு, ஐ அம் அன் ISO சர்டிஃபைட் ப்ராடக்ட் மேக்கர். நம்மளோட ப்ராடக்ட்ஸோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ப்ராடக்ட்ஸ்ல நோ கெமிக்கல்ஸ் அட் ஆல். இட் இஸ் கம்ப்ளீட்லி நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ். லைக் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள்க்கு ஒண்ணு சொல்லணும்னா, என்னோட லிஸ்ட் ஆஃப் சோப்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, பொட்டேட்டோ சோப் இருக்கு, ஆரஞ்ச் சோப் இருக்கு. ஸோ இந்த பொட்டேட்டோ, ஆரஞ்ச் சோப்க்குலாம் அந்த பொட்டேட்டோ பவுடர், ஆரஞ்ச் பவுடர்லாம் நம்ம நேச்சுரலா ப்ரிப்பேர் பண்றது. பொட்டேட்டோவ எடுத்து நல்லா ஃபைன் ஸ்லைசஸ் பண்ணிட்டு, அத வந்து நான் ட்ரை பண்ண விட்டுருவேன். லைக் ட்ரைனா ஒரு 2, 3 டேஸ்க்குலாம் இல்ல. ஒரு ஒரு 1 வீக் டூ 10 டேஸ். சம்டைம்ஸ் கிளைமேட் வந்து வெயிலே இல்லாம இருந்துச்சுன்னா, இன்னும் கூட அந்த ப்ராசஸ் வந்து நீடிக்கும். லைக் 2 வீக்ஸ் அந்த மாதிரிலாம் கூட நான் ட்ரை பண்ண வேண்டியது இருக்கும். இந்த பொட்டேட்டோ வந்து இந்த சிப்ஸுக்குலாம் ஸ்லைஸ் பண்ணுவாங்கல்ல, அப்படியே மெலிசா அந்த அளவுக்கு வந்து நல்லா மெலிசா ஸ்லைஸ் பண்ணிட்டு, அத வந்து அப்படியே ட்ரை பண்ண விட்டுருவேன். அது எந்த அளவுக்கு ட்ரை ஆகணும்னா, எடுத்து நம்ம இப்படி க்ரஷ் பண்ணா அப்படியே கிரிஸ்பியா இருக்கும். அந்த அளவுக்கு ட்ரை பண்ணிட்டு, அதுக்கப்புறம் அத வந்து அப்படியே பவுடர் பண்ணிட்டு வைப்பேன். அண்ட் இந்த ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நான் ரொம்ப பெரிய குவான்டிட்டியாலாம் செஞ்சு ஸ்டோர் பண்ணி வைக்க மாட்டேன். அப்பப்போ ஃப்ரெஷ் பேட்ச்சா வந்து நான் இந்த வந்து பவுடர ரெடி பண்ணிப்பேன். அதே மாதிரி ஆரஞ்சு வந்து நம்ம வாங்குறது, அந்த பீல் வந்து ட்ரை பண்ணி, அத வந்து பவுடர் பண்ணி வைக்கிறது. ஸோ கம்ப்ளீட்லி நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ் தான். அண்ட் இன்னொன்னு வந்து என்னன்னா, சல்ஃபேட் அண்ட் பாரபின் ஃப்ரீ ப்ராடக்ட்ஸ். ஸோ இந்த சல்ஃபேட் அண்ட் பாரபின் ஃப்ரீ ப்ராடக்ட்ஸ்னா, நம்ம லாங் டெர்ம்க்கு யூஸ் பண்றப்ப, நம்ம ஸ்கின்னுக்கு வந்து எந்த விதமான ஒரு டேமேஜும் இருக்காது. அதே கெமிக்கல்ஸ் இருக்கிற ப்ராடக்ட்ஸ் வந்து நீங்க லாங் டெர்ம் யூஸ் பண்றப்ப, இப்ப யூஸ் பண்றப்ப உங்களுக்கு வந்து எதுவுமே தெரியாது. பட் போக லைக் 30 பிளஸ்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த ஏஜிங்கோட இது வந்து தெரியும். பட் நம்ம ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்றப்ப, இதில கெமிக்கல்ஸ் இல்லாததுனால, அந்த ஏஜிங் ஃபேக்டர் வந்து அவ்வளோ சீக்கிரமா தெரியாது. அந்த யங் லுக் வந்து இருக்கும். டில் டேட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 5 இயர்ஸ் கிட்ட நான் இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் மேனுஃபேக்சர் பண்ணிட்டுருக்கேன். அண்ட் நம்ம கிட்ட வாங்கிட்டு போற கஸ்டமர்ஸ் எல்லாமே நல்ல ஃபீட்பேக் தான் குடுத்துருக்காங்க. அண்ட் திருப்பி நம்ம கிட்ட ஒரு வாட்டி யூஸ் பண்ணிட்டு, அவங்களுக்கு அந்த ரிசல்ட் புடிச்சு போய் திருப்பி வந்து நம்ம கிட்ட ஆர்டர் பண்றாங்க. இப்ப சோப்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இங்க ஒசூர்ல எஸ்பெஷலி இந்த வின்டர் சீசன்லலாம் எல்லாருக்குமே வந்து அப்படியே ரொம்ப ஸ்கின் ட்ரை ஆயி பிரேக் அவுட்ஸ் மாதிரி இருக்கும்.
ஸோ அந்த அளவுக்கு லைக் எப்படின்னா என்கிட்டலாம் ஒரு கஸ்டமர் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஸ்கின் ரொம்ப ட்ரை ஆயிட்டு, அப்படியே இந்த வெடிப்பு வந்துரும். வெடிப்பு வந்து ரத்தம்லாம் கூட வந்திருக்கு. இந்த மூக்கு கிட்ட, அதுக்கப்புறம் இந்த இடத்துல கையில, இந்த மாரிலாம் நெறைய கஷ்டப்பட்டுருக்காங்க. ஸோ அவங்க வந்து என்கிட்ட வந்து இந்த மாதிரி என்கிட்ட ப்ராப்ளம் இருக்கு. இதுக்கு வந்து ஒரு சொல்யூஷன் இருக்கா? அப்படின்ட்டு கேட்கிறப்ப, நான் வந்து அவங்களுக்கு ட்ரிபிள் பட்டர் சோப் வந்து சஜெஸ்ட் பண்ணேன். இந்த ட்ரிபிள் பட்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா, மேங்கோ பட்டர், கோகோ பட்டர் அண்ட் அவகாடோ பட்டர். ஸோ இந்த 3 பட்டரும் சேர்ந்து இருக்கனால, ஸ்கின்ன வந்து நல்லா ஹைட்ரேட்டடா வச்சிருக்கும். அந்த ட்ரைனஸ், இந்த பிரேக் அவுட்ஸ்லாம் சுத்தமா இல்லாம, எப்பவுமே நம்ம ஸ்கின்ன வந்து ஹைட்ரேட்டடா வச்சிருக்கும். அண்ட் அது மட்டும் இல்ல, சோப் யூஸ் பண்ணிட்டு ஒரு மாய்ஸ்சரைசரும் நம்ம அப்ளை பண்றப்ப, அது வந்து அப்படியே டிராஸ்டிக் டிஃபரன்ஸ் தெரியும். இவ்ளோ ட்ரையா இருந்தது, இப்போ இவ்ளோ நல்லா இருக்கு. இது வந்து கஸ்டமர் வந்து என்கிட்ட அப்படியே டைரக்ட்டாவே எனக்கு ஃபீட்பேக் குடுத்தாங்க. "நீங்க தயவு செஞ்சு உங்க ப்ராடக்ட்ட செய்றத ஸ்டாப் பண்ணிடாதீங்க. ஏன்னா, இதுதான் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கு. எத்தனையோ டாக்டர்ஸ் கிட்ட போயிருக்கோம். அ எத்தனையோ அவங்க கிரீம்ஸ், ஆயின்மெண்ட்ஸ்லாம் குடுத்து கூட எனக்கு வந்து சரியே ஆகாதது. உங்க ப்ராடக்ட் யூஸ் பண்ணதுக்கப்புறம் எனக்கு வந்து கொஞ்சம் நல்லாவே பெட்டர் ஆயிருக்கு. நல்லா டிஃபரன்ஸ் தெரியுது. அண்ட் நோ வே ஐ அம் சேஞ்சிங் பேக் டூ அதர் ப்ராடக்ட்ஸ்." அப்படின்ற அளவுக்கு நமக்கு கஸ்டமர் சொல்றப்ப, அது ஒரு கைண்ட் ஆஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஓகே, ஐ அம் ஏபிள் டூ ஹெல்ப் சம்படி அப்படின்ட்டு. ஸோ அப்படிதான் போயிட்டுருக்கு என்னோட பிசினஸ். அண்ட் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் நம்மளோட ப்ராடக்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா, டோட்டல் கஸ்டமைசேஷன். இப்போ வந்து சில பேருக்கு வந்து எனக்கு ஃப்ரேக்ரன்ஸ் வந்து கம்மியா இருக்கணும்னு சொல்லுவாங்க. சில பேர் எனக்கு ஃப்ரேக்ரன்ஸ் வந்து நல்லா தூக்கலா இருக்கணும். இப்போ நான் குளிச்சுட்டுலாம் வரப்ப அந்த சோப்போட ஃப்ரேக்ரன்ஸ் வந்து நல்லா இருக்கணும். நல்லா லாங் லாஸ்டிங்கா இருக்கணும். அண்ட் இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் லோஷன், இப்போ பாடி லோஷன், ஃபேஸ் கிரீம், முக்கியமா பாடி லோஷன். நெறைய பேர் வந்து எனக்கு இந்த மாரி வந்திருக்காங்க. ரொம்ப ஸ்வெட் ஆகுது. ஸோ இந்த மாரி ஸ்வெட்டிங்கோட அந்த ஆர்டர் வந்து அந்த லாங் டேல நம்ம வெளியலாம் இருக்கிறப்ப, அந்த ஆர்டர் வந்து ரொம்ப டிஸ்டர்பிங்கா இருக்கு. ஸோ அதெல்லாம் இல்லாத மாதிரி ஏதாவது ப்ராடக்ட்ஸ் குடுங்க அப்டின்ட்டு. ஸோ அப்போ வந்து நான் சஜெஸ்ட் பண்றது என்னன்னா, சோப்ஸ் அண்ட் லோஷன். பாடி லோஷன் இஸ் அ மஸ்ட் அந்த மாரி ஆட்களுக்குலாம். ஸோ அவங்களுக்கு வந்து கொஞ்சம் அவங்களோட தேவைக்கு ஏத்த மாதிரி ஃப்ரேக்ரன்ஸ் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுவேன் நானு. ஸோ இந்த மாரி கம்ப்ளீட் கஸ்டமைசேஷன். சில பேர் வந்து எனக்கு சோப் பேஸ்ல வந்து பட்டர் இருக்கணும். ஸோ பட்டர் இருக்கிறப்ப எனக்கு வந்து என் ஸ்கின் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷா ஃபீல் ஆகுது அப்படின்னு கேட்குறவங்களுக்கு பட்டரோட. சில பேர் வந்து இல்ல எனக்கு பட்டர் வேணாம் அப்படின்னு சொல்றப்ப, அவங்களுக்கு வந்து பட்டர் இல்லாம செய்வேன். ஸோ கம்ப்ளீட் கஸ்டமைசேஷன். ஸோ அதுவும் வந்து நெறைய பேர் சொல்லியிருக்காங்க. இந்த மாரி நீங்க கஸ்டமைஸ் பண்றப்ப எங்களுக்கு நல்ல பெனிஃபிட்டா இருக்கு அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. அண்ட் நம்மளோட ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, கிஃப்டிங் பர்ப்பஸ்க்கும் நெறைய யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மாரி சின்ன சின்ன பார்ட்டீஸ், கிட்டி பார்ட்டீஸ், அப்புறம் பர்த்டே பார்ட்டீஸ். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் பர்த்டே பார்ட்டீஸ். அதில வந்து ஒரு சின்ன வயசு குழந்தைங்களுக்குலாம் வந்து நம்ம பர்த்டே பண்றோம். ஸோ நெறைய குழந்தைங்க வருவாங்க. அ குழந்தைங்க வர்றப்ப அவங்களுக்கு வந்து ரிட்டர்ன் கிஃப்ட் குடுக்குற மாதிரி வந்து 50 கிராம்ஸ், அப்புறம் 30 கிராம்ஸ் அந்த மாரி சோப்லாம் கூட நான் ரெடி பண்ணி குடுத்துருக்கேன். ஸோ என்னோட சோப் மோல்ட்ஸே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சின்ன குழந்தைங்களுக்கு ஆகுற மாரி ட்ரெயின், பெப்பா பிக் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் லயன் இந்த மாரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ்ல வந்து நான் சோப் மோல்ட்ஸ்லாம் வச்சிருக்கேன். ஸோ கிஃப்டிங் பர்ப்பஸ்க்கும் வந்து நம்மளோட ப்ராடக்ட்ஸ் நல்லா யூஸ் ஆகுது. ஸோ அந்த குழந்தைங்க வந்து வீட்ல போயிட்டு அந்த ரிட்டர்ன் கிஃப்ட்ட பிரிச்சு பார்க்குறப்ப, வாவ்! பெப்பா பிக், லயன் அந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு ஒரு ஹாப்பினஸ் வருது. அப்புறம் நெறைய பேரு அது மூலியமா வந்து இப்போ ரிட்டர்ன் கிஃப்ட் எடுத்துட்டு போற குழந்தைங்க அந்த சோப்ப யூஸ் பண்ணிட்டு, அவங்களோட பேரண்ட்ஸ் வந்து எனக்கு கால் பண்ணி, அந்த அவங்க ஃப்ரெண்டு கிட்ட அந்த கான்டாக்ட் நம்பர் வாங்கி எனக்கு கால் பண்ணி ஆர்டர்ஸ் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. So இந்த மாரியும் நடந்திருக்கு. அண்ட் இது வந்து நான் நான் சொன்னேன், நான் என்னோட பிசினஸா ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நான் இன்னொருத்தவங்க கிட்ட வெளிய வாங்கிட்டு இருந்தேன். இந்த மாரி ஹோம்மேட் சோப்ஸ். அந்த ஹோம்மேட் சோப்ஸ் அப்படின்ட்டு நான் வாங்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் மார்க்கெட்ல என்ன மாரி சோப்ஸ்லாம் வருதோ, அத தான் நான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். பட் எப்போ வந்து எனக்கு இந்த மாரி ஒரு தாட் வந்துச்சு, ஹோம்மேடா நம்ப யூஸ் பண்ணணும் அப்டின்னா, ஏன்னா நாங்க வந்து என்னோட ப்ரொவிஷன்ஸ் ஆகட்டும், வெஜிடபிள்ஸ் ஆகட்டும் ரொம்ப வருஷமாவே நாங்க வந்து ஆர்கானிக் வெஜிடபிள்ஸ், ஆர்கானிக் ப்ரொவிஷன்ஸ் இந்த மாரி தான் வாங்கிட்டுருக்கோம். ஸோ அப்படி வந்து இன்டர்னலா நம்ப இந்த மாரி ஆர்கானிக்கா பார்த்து பார்த்து எடுக்கிறப்ப, எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷன் மட்டும் ஏன் வந்து நம்ம ஹோம்மேடா பார்க்கக்கூடாது அப்படின்ட்டு நான் விசாரிக்கிறப்ப தான் என்னோட ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டோட ஃப்ரெண்ட் வந்து பெங்களூர்ல இந்த மாரி ஹோம்மேடா ப்ராடக்ட்ஸ்லாம் செஞ்சுட்ருக்காங்க அப்படின்ட்டு வந்து எனக்கு தெரிய வந்து அவங்க கிட்ட நான் ஆர்டர் பிளேஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் தான் அந்த கோவிட் டைம்ல தான் ஒரு சேஞ்ச் ஓவர் நடந்துச்சு. ஓகே, இந்த மாரி நம்ம ஒண்ணு ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு. ஸோ நெறைய பேர் வந்து என்னோட ப்ராடக்ட்டோட டீட்டெயில்ஸ்லாம் கேட்டிருக்கீங்க. லைக் கேட்லாக் மாதிரி. இதெல்லாம் வந்து நான் ஆல்ரெடி எல்லா லாங் வீடியோட டிஸ்கிரிப்ஷன்லேயே குடுத்துருக்கேன். இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணா, உங்களுக்கு வந்து அந்த ப்ராடக்ட் கேட்லாக் வந்து சென்ட் பண்ணுவோம் அப்டின்ட்டு. ஸோ மேபி அத மிஸ் பண்ணவங்களுக்கு நான் இந்த இடத்துல வந்து நம்பர் குடுக்குறேன்.
இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ்லாம் நாங்கள் அனுப்புவோம். அண்ட் இன்னொரு விஷயம், இன்ஸ்டாகிராமில் லாஸ்ட் வீக் இன்னொரு கொஸ்டின் வந்தது என்னென்னா, உங்கள் ப்ராடக்ட் செய்கிறத வந்து நீங்கள் வீடியோ எடுத்து போடுங்க அப்படின்ட்டு. ஐ டோன்ட் திங்க் தட்ஸ் பாசிபிள். ஏன்னா ப்ராடக்ட் செய்கிறப்ப ஃபுல் கான்சன்ட்ரேஷன் அதில் தான் இருக்கும். ஸோ அந்த டைமில் வந்து என்னால் வீடியோ எடுத்துட்டுலாம் இது பண்ண முடியாது. நான் சில வீடியோலாம் வந்து லாங் வீடியோலையும் சரி ஷார்ட்ஸ்லையும் எந்த மாதிரி இன்க்ளூட் பண்ணியிருக்கிறேன்னா, நான் செஞ்சு முடிச்சுட்டு அந்த எண்ட் ப்ராடக்ட் வந்து சும்மா காமிக்கிற மாதிரி அந்த மாதிரி தான் இன்க்ளூட் பண்ணியிருப்பேனே தவிர, கம்ப்ளீட் வீடியோ ப்ராடக்ட் செய்கிறது வந்து என்னால் அதை பண்ண முடியாது. ஏன்னா நான் ப்ராடக்ட் செய்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா, இன்க்ரீடியன்ஸ் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஒரு கோகோ பட்டர் லோஷன் செய்கிறேன்னா, அதில் அத்தனை இன்க்ரீடியன்ஸ் இருக்கும். அண்ட் அத்தனை இன்க்ரீடியன்ஸோட குவான்டிட்டி வந்து பார்த்தீங்கன்னா, இவ்வளோ குவான்டிட்டி லைக் 0.5 ml 0.5 கிராம்ஸ் இந்த மாதிரிலாம் நான் வந்து ஆட் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ ரொம்ப கான்சன்ட்ரேஷன் தேவை. ஏன்னா கொஞ்சம் கூட கான்சன்ட்ரேஷன் டைவர்ட் ஆகி நான் தப்பான குவான்டிட்டி வந்து ஆட் பண்ணேன்னா, அது வந்து எண்ட் ப்ராடக்ட் வந்து ரிசல்ட் நல்லா இருக்காது. அது வந்து நம்ம யூஸ் பண்ணுறப்பே தெரிஞ்சிடும். ஸோ அது வந்து எனக்கு பண்ணுறதுக்கு இஷ்டம் இல்லை. இன்னொன்று வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, 99% வீடியோஸ் வந்து ட்ரைபாடில் வச்சு நானே தான் எடுப்பேன். 1% மட்டும்தான் எனக்கு அந்த வீடியோக்கு கண்டிப்பாக யாராவது எடுத்தே கொடுக்கணும் அப்படின்ற கட்டாயத்தில் சண்டேவாக பார்த்து வீட்டில் டேனிஷ் ஐயும் இருக்கிறப்ப அவங்க ஹெல்ப்பை வாங்கிப்பேன். மற்றபடி 99% என்னோடய வீடியோவை நானே தான் எடுக்கிறேன். ஸோ வீடியோ எடுத்துகிட்டே ப்ராடக்ட் பண்ணுறதுலாம் நாட் அட் ஆல் பாசிபிள். அண்ட் ப்ராடக்ட் பண்ணுறது சாட்டர்டே சண்டே கண்டிப்பாக நான் பண்ண மாட்டேன். மண்டே டு ஃப்ரைடே. ஏன்னா சாட்டர்டே சண்டே வந்து கம்ப்ளீட்டாக ஃபேமிலி டைம், இல்லைனா வந்து ஏதாவது வீடியோஸ் எடுக்கிறது நாங்கள் எல்லாம் சேர்ந்து அந்த மாதிரி தான் இருக்கும். தவிர ப்ராடக்ட் வந்து கம்ப்ளீட்டாக மண்டே டு ஃப்ரைடே அவங்க ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு வீட்டில் எல்லா வேலையும் முடிச்சுட்டு அங்கே போய் உட்காந்துட்டேன்னா கண்டினியூஸாக லைக் ஒரு 5 to 6 ஹவர்ஸ் நான் ஒர்க் ஷாப்பில் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் எனக்கும் வந்து பீஸ்ஃபுல்லாக ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அவங்களோட ஞாபகம் நமக்கு இருக்கக்கூடாது. லைக் ஐயோ அவங்களுக்கு சாப்பாடு வைக்கணும், அவங்களுக்கு அது பண்ணணும், இது பண்ணணும் அப்படின்ட்டு. இதெல்லாம் வந்து எப்போ பாசிபிள்னா அவங்களுக்கு ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறம் அந்த 5 to 6 ஹவர்ஸ் எனக்கு கிடைக்கிற அந்த டைம். ஸோ அப்போ தான் நான் வந்து என்னோடய ப்ராடக்ட் செய்வேன். அண்ட் அந்த டைமில் நான் வீடியோ எடுக்கணும்னா அந்த டைமில் யாருமே இருக்க மாட்டாங்க எனக்கு வீடியோ எடுத்து கொடுக்குறதுலாம். ஸோ ஐ எம் சாரி கேட்டவங்களுக்கு. நெக்ஸ்ட் வந்து இன்னொரு கொஸ்டின் வந்தது என்னென்னா, டேனிஷ் ஐயோட டெய்லி ருட்டீன் வந்து கேட்டிருந்தீங்க. ஷூட் பண்ணியிருக்கேன். நான் ஆல்ரெடி டேனிஷ் ஐயோட ருட்டீன் அப்படின்ட்டு ஷூட் பண்ணி ஒரு லாங் வீடியோ கொடுத்துருக்கேன். அண்ட் இன்னொரு கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வை யூ நாட் போஸ்டிங் லஞ்ச் பாக்ஸ் வீடியோஸ் அப்படின்ட்டு. ஸோ இந்த லஞ்ச் பாக்ஸ் வீடியோஸ் பற்றி நான் சொல்லியே ஆகணும். என்னென்னா இதுக்கு முன்னாடி நான் லாங் வீடியோலாம் சொல்லியிருக்கேன். டேனிஷ் ஐயுக்கு வந்து ஃபுட் வந்து ஸ்கூலில் எதாவது கொடுக்குறாங்க. ஸோ லாஸ்ட் இயர்லாம் ஸ்கூலில் தான் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. பட் இந்த இயர் வந்து இப்போ தனிஷா வந்து காலையிலையும் கோச்சிங் போகிறா, ஈவினிங்கும் கோச்சிங் போகிறா. ஸோ நிறைய வந்து அவளுக்கு கான்சன்ட்ரேட் பண்ணி ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்டாக கொடுக்க வேண்டியது இருக்குது, நல்ல பேலன்ஸ்டு டயட்டாக கொடுக்க வேண்டியது இருக்குது. அப்படின்றதுனால அவங்க ஸ்கூலில் வந்து நான் பெர்மிஷன் வாங்கி தனிஷாவுக்கு லஞ்ச் கொடுக்குறேன். ஸோ தனிஷா கொடுக்குறப்ப ஷையுக்கும் அப்படியே கொடுத்துடலாம் அப்படின்ட்டு. ஸோ இப்போ தான் ஒரு 20 டேஸாக வந்து நான் இந்த லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணுற வேலை எனக்கு ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ அப்போ நான் பேக் பண்ணுறப்ப ஒரு ஐ திங்க் ஒரு 4-5 நாள் வந்து நான் அந்த பேக் பண்ணுற வீடியோ வந்து ஷார்ட்ஸில் அப்டேட் பண்ணேன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் ஒரு கொஞ்சம் பிரேக் விட்டுட்டேன், போடல. ஸோ அதுக்காக தான் யாரோ கேட்டிருக்கீங்க, எதுக்கு வந்து லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணுறது வந்து போட மாட்டேங்கிறீங்க, போட்டால் எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு. அந்த 4 நாள் போட்டுட்டு அடுத்து போடாததுக்கு காரணமே என்னென்னா, மார்னிங்ஸில் வந்து ரொம்ப ஹெக்டிக்காக இருக்குது. லைக் தனிஷா வர்றதே லேட்டு. அவள் குளிக்க போயிடுவா. அவள் குளிச்சுட்டு வெளியே வரப்போ நான் வந்து அப்படியே பிளேட்டில் ரெடியாக பிரேக்ஃபாஸ்ட் வச்சுட்ருப்பேன். இதுக்கு மேலே அவளுக்கு ஜடையும் போடணும். ஸோ இதெல்லாம் இருக்கிறப்ப வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. பட் இனிமேல் வந்து நான் கொஞ்சம் எப்படியாவது பிளான் பண்ணி ப்ரீ பிளான் பண்ணி ட்ரை பண்ணுறேன். லஞ்ச் பாக்ஸ் வந்து மேக்ஸிமம் நான் வீடியோ போடுறதுக்கு ஷார்ட்ஸில் இன்க்ளூட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். அப்புறம் இன்னொருத்தவங்க வந்து யாரோ கேட்டிருந்தீங்க, வார்ட்ரோப் டூர் அண்ட் ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் ஹால் அப்படின்ட்டு கேட்டிருந்தீங்க. கண்டிப்பாக ஒரு லாங் வீடியோவில் ஃப்யூச்சர் விலாக்ஸில் வந்து நான் அதை இன்க்ளூட் பண்ணுறேன். வார்ட்ரோப் டூர் வந்து என்னோடய வார்ட்ரோப்லாம் நான் வந்து ரொம்ப அப்படியே பக்காவாக ஆர்கனைஸ்லாம் பண்ணி வைக்கலை. ஏதோ ஒரு அளவுக்கு வந்து அடுக்கி வச்சுருக்கேன். அதை கண்டிப்பாக நான் ஒரு நாள் இன்க்ளூட் பண்ணுறேன் லாங் வீடியோவில். அண்ட் ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் ஹால்னு கேட்டிருக்கீங்க. ஸோ ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் வந்து எங்கள் வீட்டில் எல்லாருமே ட்ரூ எசென்ட் அரோமாஸோட ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ என்னென்ன யூஸ் பண்ணுறோன்ட்டு அதை வந்து நான் ஒரு லாங் வீடியோவில் கண்டிப்பாக இன்க்ளூட் பண்ணுறேன். அப்புறம் டெய்லி ரொட்டீன் ஷார்ட்ஸ் வீடியோ போட சொல்லி கேட்டிருக்கீங்க.
மேக்ஸிமம் போட்டுட்டு தான் இருக்கேன். என்னைக்கோ ஒரு நாள் வந்து போட முடியாத அன்னைக்கு தான் வந்து நான் வேறு ஏதாவது ஷார்ட்ஸ் வந்து போடுற மாதிரி இருக்குது. பட் மேக்ஸிமம் ட்ரை பண்ணுறேன். அண்ட் அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் யாரோ ஒருத்தவங்க கேட்டிருந்தீங்க, ஹவு டு யூ மெயின்டெயின் யுவர் வெசல்ஸ் அப்படின்ட்டு. ஸோ இதை வந்து என்னால் இன்ஸ்டாகிராமில் கம்ப்ளீட்டாக டைப் பண்ண முடியல. ஸோ இங்கே வந்து நான் சொல்கிறேன். யூஸ்வலாக என்னோடய வெசல்ஸ் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹவுஸ் ஹெல்ப் இருக்கிறாங்க அது வாஷ் பண்ணுறதுக்கு. ஸோ அவங்களுக்கு நான் எப்படி ட்ரெயின் பண்ணியிருக்கேன்னா, வாஷ் பண்ணிவிட்டு வெசல்ஸை ட்ரை கிளாத் எப்போவுமே வச்சுருப்போம். ஸோ அந்த ட்ரை கிளாத்தில் வந்து கம்ப்ளீட்டாக உள்ளார சைடும் சரி வெளியவும் சரி நல்லா அந்த கிளாத்தில் தொடச்சிட்டு நம்ம வந்து கபட்குள்ளே அடுக்கி வைக்கிறது. இதுதான் வந்து ரொம்ப வருஷமாக, அதாவது நான் கல்யாணம் ஆகி வந்ததுலேருந்தே இப்படி தான் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதனால் என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய வெசல்ஸில் அந்த புள்ளி புள்ளியாக இருக்கிறது, நம்ம ஈரத்தில் வைக்கிறப்ப தானே அந்த புள்ளி புள்ளியாக வந்து ஃபார்ம் ஆகிடுது. இந்த மாதிரி நம்ம தொடச்சி வச்சுட்டா அந்த மாதிரிலாம் இருக்காது. எப்போவுமே வெசல்ஸ் வந்து பளபளன்னு இருக்கும். ஸோ இந்த ஒரு ப்ராக்டிஸ் தான் நான் பண்ணிகிட்ருக்கேன் என்னோடய வெசல்ஸ் மெயின்டைன் பண்ணுறதுக்கு. ஸோ ஹவுஸ் ஹெல்ப் வந்து வாஷ் பண்ணால் இந்த மாதிரி ட்ரெயினிங்கு. அவங்க வரல அந்த டைம்லலாம் நான் வந்து டிஷ் வாஷர் யூஸ் பண்ணுறேன். ஸோ டிஷ் வாஷரில் உங்களுக்கே தெரியும் நல்லா வாஷ் பண்ணி ட்ரை பண்ணிட்டு தான் வருது நமக்கு. ஸோ அப்படி ஏதாவது எடுக்கிறப்ப லைட்டாக ஈரம் இருந்தால் கூட அதை வந்து நான் கிளாத்தில் தொடச்சிட்டு தான் கபோர்டுக்குள்ளே வைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி தான் என்னோடய வெசல்ஸ் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் சூப்பராக மெயின்டைன் ஆகிட்டுருக்கு. இப்போ வரைக்கும் கூட பார்த்திங்கன்னா ஒரு சில வெசல்ஸ்லாம் நல்லா புதுசு மாதிரியே இருக்கும், எந்த விதமான அந்த புள்ளி புள்ளியாக இல்லாமல். இன்னொன்று வந்து இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வந்து நம்ம கொஞ்சம் ஈரத்திலே வைக்கிறதுனால லைட்டாக வந்து இந்த திரு பிடிக்கிறது இதெல்லாம் கூட இருக்காது இந்த மாதிரி வந்து மெயின்டைன் பண்ணால். ஸோ திஸ் இஸ் மை மெயின்டைனிங் ரொட்டீன். ஸோ ஐ ஹோப் இன்ஸ்டாகிராமில் கேட்ட கொஸ்டின்ஸ் அங்கே ஆன்சர் பண்ண முடியாத கொஸ்டின்ஸ்லாம் இங்கே பண்ணிட்டேன்ட்டு நான் நினைக்கிறேன். ஸோ டூ லெட் மீ நோ இன்னொரு கொஸ்டின் அண்ட் ஆன்சர் செஷன் பண்ணலாமா அப்படின்ட்டு. அப்படி பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா இந்த லாங் வீடியோவோட கமெண்ட்ஸில் கூட உங்களோட கொஸ்டின்ஸ் கேளுங்க. நான் கண்டிப்பாக கொஸ்டின் அண்ட் ஆன்சர் செஷன் பண்ணுறேன். தட்ஸ் த எண்ட் ஆஃப் திஸ் வீடியோ. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான லாங் வீடியோவில் உங்களை நெக்ஸ்ட் வீக் நான் மீட் பண்ணுறேன். அண்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் ரஷ்மி. டேக் கேர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.